Lights. Sound. Action. இனியது இன்பமாய் கொண்டாடவா அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா ஓடும் ரத்த நாளத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள் காலம் தட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள் மனம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலளவா வற்றி போகும் சிகரம் ஒன்றே கொள்கை சேரும் பயணம் வாழ்க்கை தீமையாவும் தீக்கிரையாக்கு நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் பிரிட்ஜு, வரதனை நம்பலாமா? இல்லை இப்போ கூட ஏதாவது சந்தேகம்னா நம்ம திரும்பி போயிடலாம். நம்மளை சந்திக்கணும்னு சொன்னதே வரதனோட ஆளுங்க கொடுத்த மெசேஜ் தான். ஏன் நாகேந்திர சார்? ஏன் சார், ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? அதில் அப்புறமா வருத்தப்படுறதை விட முதல்ல சந்தேகப்படுறது எவ்வளோ பெட்டர். வருத்தமா? இதுல வருத்தத்துக்கு என்ன இருக்கு? நல்லா யோசிச்சுப்பார். நம்ம கேங்குக்கும் அந்த வரதனோட கேங்குக்கும் எப்போவுமே ஒருத்தர் கண்டா ஆகவே ஆகாது. யாரோட கண்ட்ரோல்ல என்னென்ன இருக்கணுங்கிறது எப்பவுமே ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் நிறைய பேர் உயிரையே விட்டுருக்காங்க. அப்போ வரதன் நம்புறது டேஞ்சருங்கிறீங்களா? இல்ல, டேஞ்சர் இல்ல, மகா டேஞ்சர். நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. அந்த வரதனுக்கு
தான் ராஜதேவனுடைய ஆளுங்கிற மமதை, எல்லாமே தன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு ஒரு நினைப்பு. அவன் நினைச்சா நம்ம விட்டுருவோமா? விட்டுருவோமா இல்லையாங்கிறது தெரியாது, ஆனா விட்டுறக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும், சுச்சுவேஷனை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எப்போவுமே எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். குட். என்ன நாகேந்திரா, எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் இஷ்டப்படி தான் போகுது. கஷ்டமாச்சே. எல்லாம் ஓ இஷ்டப்படி போனா கஷ்டமாச்சு. எங்க இஷ்டப்படி போலன்னா நஷ்டமாச்சு, அதுவும் எங்களுக்கு நஷ்டமாச்சே. ஒரு பிஸ்னஸ்னா கஷ்டமோ நஷ்டமோ எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். கொஞ்ச நாளா எங்களுக்கு தான் நஷ்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா நஷ்டம்தான் படணும். அந்த ஆசையோட அளவு எந்த அளவுக்கு இருக்கணும்னு அவங்களுக்கு சொந்தமா தெரியல. எங்க ஆசையோட அளவு எந்த அளவுக்கு பொருந்தும்னு எங்களுக்கு தான் தெரியும். இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. உன் பொருத்தத்துல கொஞ்சம் திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு. யார் திருத்தணுங்கிறதுல ஒரு வரமுறை இருக்கணும். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். எங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள நுழைஞ்சி உங்க பிசினஸை நடத்திக்கிறது அவ்வளவா சரியில்லை. அதுக்கும் மேல உங்களுக்கு அவ்வளவா சரியில்லை. யாரோட ஏரியால யார் நுழைஞ்சது? சிட்டில இருக்கிற இந்த ஏரியாவில் பல வருஷமா நாங்க தான் ஆபரேஷன் நடத்திக்கிட்டு வரோம். இனிமே நடக்காது, நாங்க நடத்தவும் விட மாட்டோம். இது ராஜதேவனோட ஏரியா. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்கல. அவன் தான் போலீஸ்க்கு பயந்து நாட்டை விட்டே ஓடிட்டாங்க. அவனுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுறதா இல்ல. மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்தா என்ன யோசிக்கிறோம் என்ன பேசுறேன்னே தெரியாது. உங்க கேங்கோட கடைசி நேரம் வந்தாச்சு. ராஜதேவன் திரும்பி இந்தியாவுக்கு வராரு. அவர் கண்ணில் நீங்க படுறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் மூட்டை கட்டிட்டு நீங்க கிளம்புறது எங்களுக்கும் நல்லது, அதை விட அதிகமா உங்களுக்கும் நல்லது.
குட் மார்னிங் வாங்க வாங்க. ஹலோ டேவிட் சார். ஹோய் சார். நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஹலோ குட் மார்னிங் மேடம். எப்படி இருக்கீங்க? தி கிரேட் ஃபேமஸ் சோனிகா போஸ் தானே? நோ இல்ல ஜஸ்ட் சோனிகா போஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர். தேங்க் யூ. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? சமீப காலத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து நடத்திய வீர சாகசங்கள் நம்ம நாட்டிலேயே சர்ச்சைக்குள்ளாக்கியிருக்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யூ ஹேவ் பிகம் வெரி ஃபேமஸ். நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் எங்கள் கடமை தான் செஞ்சோம். அப்புறம் டேவிட் சார், நீங்க 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? வெரி சூன் சார். எங்களுக்கு விஆர்எஸ் கிடைச்சதுக்கப்புறம் we are going to get married. வெரி குட். அப்புறம் டேவிட் சார், அந்த ராஜிதேவனை பற்றி கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டு தானே? வெரி ரிலையபிள் சார். ராஜதேவன் திரும்ப நம்ம நாட்டுக்குள்ள நுழைய எனி டைம் முயற்சி பண்ணலாம் சார். ஆஹா. அவனோட அண்டர்வேர்ல்டு ஆப்ரேஷன்ஸை சரியாக கவனிக்க ஆள் இல்லைன்னு தெரியும் அவனுக்கு. நிறைய பேர் நம்ம வலையில் விழுந்துட்டாங்க. இல்லை இவங்க இன்டர் கேங் வாரில் ஒருத்தர் சுட்டுக்கிட்டு செத்துட்டாங்க. டேவிட் சார், அந்த ராஜிதேவனை பிடிக்கிறது நமக்கு பெரிய ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ. உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ்நாட்டை தவிர எல்லா ஸ்டேட்லையும் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. டோன்ட் வரி சார், நம்ம ஃபோர்ஸ் ஹை அலர்ட்டில் இருக்கு. அவன் தப்பிக்கிறது இந்த வாட்டி அவ்வளவா ஈஸியாக இருக்காது சார். குட். என்ன மேடம், இந்த விஷயமா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ் சார், நம்ம ராஜுதேவன் பிடிக்க வேற மெத்தட் ட்ரை பண்ணல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு நிறைய இன்ஃபார்மர் இருக்காங்க. நானும் டேவிட் சாரும் we have been discussing on that. அப்படியா? அது என்ன டேவிட் சார்? ஆமாம் சார், நம்ம ராஜதேவன் பின்னாடி போலீஸ் சோர்ஸோட போனால் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம கையில் சிக்காமல் போயிடுறான். இதையே ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் செட்டப் மூலமாக போனால் ஈஸியாக அவனை கவர் பண்ணிடலாம். அப்படியா சொல்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் விஆர்எஸ் வாங்கி அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். Yes sir, I think we will be successful in catching ராஜுதேவன். வெரி குட் மேடம், நல்லது. அவன் நம்ம நாட்டில் பண்ண கொலை, கொள்ளை, கிட்னாப்பிங், ராபரி, கவர்மெண்ட் அவன் ஏமாத்தினது, இதுக்கெல்லாம் ரொம்ப நாளாக தப்பிச்சுட்டு இருக்கான் இல்லையா டேவிட் சார்? டோன்ட் வரி சார், we will finish him very soon. Shall Yeah, we? let's move. Yep. ஓகே, வெரி குட். Thank you, sir. See you David sir. Thank you Our madam. pleasure sir. Have a nice day. ஏன்டா இம்ரான், இப்போ நமக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கலன்னு யார் அழுதா? நீ பாபா கிட்ட சொல்லி கொஞ்சம் தள்ளி போடக்கூடாதா? ஆமா. எங்க நான் சொன்னா கேட்குறாங்க. ஏன் தான் உன்னை சீக்கிரமா என் தலையில கட்ட ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல. அமெரிக்கால இருந்து பாபி, ராபின், நான்சி இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வச்சிருந்துருக்கலாம். அது வரைக்குமாவது நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேன். நோ சான்ஸ். இனிமே உன் சந்தோஷம் என் கையில. உன் இஷ்டத்துக்கு இனிமே ஆட்டம் போட முடியாது. ஐயோ யா அல்லா, என்னை மட்டும் காப்பாத்துப்பா. உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கே. இரு நம்ம கல்யாணம் மட்டும் முடியட்டும். அப்போ டோட்டலா உன் பேச்சு, மூச்சு எல்லாமே நிறுத்திடுறேன். கையை எடுப்பா. உன்னை விட்டு ஓடவா முடியும்? அந்த தைரியம் வேற இருக்கா உனக்கு? எங்கிட்ட ஆட்டமா? உன்னை தொலைச்சிடுவேன். இம்ரான் தம்பி மாட்டினார் போல் இருக்கு. பாபா, இனிமே எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பொண்ணாயிட்டா. ఏమి పుల్లారెడ్డి గారు చెప్పండి, నేను చెప్పినది కరెక్టా இல்ல அடுத்த மாசம் கல்யாணம் ஆனதுக்கு பிறகுதான் இதை சொல்லணுமா? கரெக்டே ரமணி காரு. தப்பு. நீங்க 2 பேர் சொல்றது தப்பு. சரியா சொல்லணும்னா உங்க வீட்டு பொண்ணு இப்ப நம்ம வீட்டு பொண்ணாயிட்டா. కరెక్ట్. நம்ம 2 பேர் வீட்டுக்கும் பொண்ணாயிட்டா. కరెక్ట్ தானே? చాలా సంతోషం రమణి గారు, చాలా సంతోషం. ఈ కళ్యాణానికి ఏ ఏర్పాటు చేయాలో చెప్పండి, వెంటనే చేసేస్తాను. ஒன்றும் வேணாம் ரெட்டி காரு, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நாங்க செஞ்சிடறோம். நீங்க ஒரு விருந்தாளியா வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்க. என்ன பாபா, கரெக்ட் தானே? கரெக்ட். எங்க சார் சொல்றது கரெக்ட். ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. வார்த்தைகளே வரலையா? அப்பாடா பாபா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. இல்லன்னா
இல்லன்னா சினிமா வசனம் பேசுறாருன்னு சொல்றியா? வாய் மூடு. பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க கத்துக்கோ. அட வெரி குட் வெரி குட். நல்ல வேலை. இனிமே என் பக்கம் பேச திவ்யா வந்துட்டா. இமி இனிமே நீ அனாவசியமா பேச முடியாது. ஜாகிரதை. டோன்ட் வரி பாபா. திவ்யா குட்டி, இளைஞர் மதம் பத்திரிகையில நீ பேரு வாங்கின ரிப்போர்ட்டர், எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம். இது எப்படி? எல்லா மதத்தையும் தாண்டி இளைஞர் மதம் அப்படின்னு அமையணும். என்ன நான் சொல்றது புரியுதா? ஐயோ ரமணி சார், மறுபடியும் கொழுப்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லம்மா, இல்லை இல்லை இல்லை, இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். இனிமே நான் ரிட்டையர்மெண்ட் எடுத்து வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க போறேன். இந்த கம்பெனிக்கே உன்னை எம்டி ஆக்கிறேன். கிண்டல் பண்ணாதீங்க சார். நம்ம பத்திரிக்கைக்கு உங்களும் என்ன சேர்த்து வாட்ச்மேன் தவிர 6 பேர் தான் இருக்கோம். இதுக்கு என்ன எம்டி ஆக்க போறீங்களா? ஏற்கனவே ஆஃபீஸ்ல நீங்க ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது வேலை செய்யுங்க சார். இல்லையே, இனிமே என்ன ஒரு பெரிய பைக் ரேசரா மாத்தி காட்டுறேன்னு இம்ரான் சொல்லியிருக்காரு. என்ன இம்ரான்? கண்டிப்பா அங்கிள், நாளையிலேருந்து என்னோட ரேஸ் ட்ராக் வந்துருங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்களை வேகமா ஓட்ட வச்சிடுறேன். வரும்போது டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டு வந்துருங்க. Nothing doing. நீ என்ன அவருக்கு பைக் சொல்லி கொடுக்கறது? நீ கூட ஓட்டக்கூடாது. பாபா, இம்ரான் கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. ஏன் ஒய் நான் ஏன் ஓட்டக்கூடாது? பின்ன நீ பைக்ல எங்கேயோ வேகமா ஓட்டி கீழே விழுந்துருவேன், நான் பயத்துல உட்காரணுமா? இனிமே நீ பைக்கே ஓட்டக்கூடாது, நான் தான் ஓட்டுவேன், நீ பின்னால உட்காரு. கதை இப்படி போதா? தேங்க்யூ பாபா. சொல்லுங்க சார். இனிமே நமக்கு எந்த கவலையும் கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஆமாம்மா, இதை பார்க்கும்போது என்ன சொல்றது எனக்கு தெரியல, வார்த்தைகளே இல்லை. போதும் போதும் பாபா, வார்த்தைகள் இல்ல, விட்டு. இம்ரான் ஸ்டாப். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. ஆமா, நீ முதல்ல வந்த வேலையை பாரு. ரொம்ப கிண்டல் பண்ணாத பாப்பா. చాలా సంతోషం అండి. రండి పుల్లారెడ్డి గారు. வாங்க சார் போலாம். போலாம். பிடிக்கவே முடியாது. ஓடாதன்னு சொன்னல. ஓடாத. என்னால ஓட முடியல. ஐயோ, என்னாச்சு? ஆண்டி விழுந்துட்டேன். ஐயோ, எந்திரிமா. எப்படி ஆச்சு? விழுந்துட்டேன். நான் மருந்து போடட்டுமா? வேண்டாம் ஆண்டி, அதுவே சரியாயிடும். குட், வெரி குட். இந்தா சாக்லேட்ஸ். தேங்க் யூ ஆண்டி. கிரேட். கீழே விழுந்தா சாக்லேட் தருவீங்களா? ஏய், நோ நோ, கீழே விழாம இருந்தாதான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் தருவேன் ஆண்டி. ஓகே ஓகே ஆண்டி, ஜாக்கிரதையா இருக்கும் ஆண்டி. வெரி குட். போய் விளையாடுங்க, போங்க, ஜாலியா விளையாடுங்க. Hi Janu, have some tea. Oh, what is this ma'am? உங்களுக்கு எதுக்கு trouble? Come on Janu, இதில் என்ன கஷ்டம்? I wanted to have some tea, okay? உனக்கும் கொண்டு வந்தேன். Thanks. Then உனக்கு எங்கே எல்லாம் பிடிச்சிருக்கா? Do you like the place? வேலை எப்படி இருக்கே? बहुत अच्छा. Very nice madam. பீஸ்ஃபுல்லா இருக்கு. குழந்தைகள் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது என்ன நானே பாத்துக்கிறேன். இவங்கள மாதிரி நானும் ஒரு அனாதை தானே. என் லைஃப்லயும் யாரும் இல்லை.